இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் நாகும் 3:16. உன் வர்த்தகரை வானத்து நட்சத்திரங்களிலும் அதிகமாக்கினாய், இந்த பச்சை கிளிகள் பரவி பறந்து போகும். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறத பார்ப்போம். நினிவே நாடு கொலை கொள்ளையில் பேர் போன நாடாக இருந்தனால அந்த நாட்டோட வர்த்தகம் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. செல்வத்துக்கு குறைவே இல்லாமல் இயங்கி கொண்டிருந்தது. அங்கே இருக்கிற மனிதர்கள் நட்சத்திரங்கள் போல் எண்ணிக்கையிலும் அதிகமாக இருந்தாங்க. ஆனால் தேவன் சொல்கிறாரு, நினிவே நாட்டை தண்டிக்கும் போது இந்த வர்த்தகங்கள் எல்லாமே பட்டாம்பூச்சி போல் பறந்து போயிடும்னு சொல்கிறாரு. மனிதர்களோட செல்வமும் வலிமையும் தேவனுடைய தண்டனையிலிருந்து காப்பாற்றாதுன்னு தேவன் சொல்கிறார். சில பேர் தப்பான வழிகளை சேர்த்து வச்சுருக்கிற சொத்துக்கு பினாமின்னு ஒரு ஆளை வச்சுருப்பாங்க. ஆபத்து வந்த உடனே இந்த பினாமிகள் பறந்து போயிடுவாங்க. இவங்க போயிட்டாங்கன்னா சகலத்தையும் இழந்து எதுவும் இல்லாமல் யாரோட ஆதரவும் இல்லாமல் தனியாக தான் நிற்கணும். நம்ம எல்லாரோட வாழ்க்கைக்கும் பணம் ரொம்ப அவசியமானது தான். ஆனால் அது நிரந்தரமானதாக இருக்கணும்னா அந்த பணத்தை நேர்மையான வழிகளை சம்பாதிக்கணும். இப்பெல்லாம் பணம் சம்பாதிக்கிறதுக்கு கொள்ளையை விட போலியான படிப்பு, டிகிரி சர்டிஃபிகேட், போலியான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், போலியான கம்பெனிகள், இப்படி கொள்ளை நடந்துக்கிட்டு இருக்குது. சில பேர் நினைக்கலாம், நாங்கள் போலி சர்டிஃபிகேட் வச்சுருக்கிறதுனால யாருக்கும் எந்த பாதிப்பும் உண்டு பண்ணலையேன்னு. போலி தான். நியாயமாக படித்து முடித்தவங்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலைகள், பதவிகள் போலியான சர்டிஃபிகேட்டை வச்சு பறிக்கப்படும் போது இது எப்படி பாதிப்பு இல்லைன்னு சொல்ல முடியும்? லஞ்சம் வாங்கிட்டு வேலைகள் கொடுக்கும்போது அதுவும் நியாயமாக கிடைக்க வேண்டியவங்களுக்கு கிடைக்காம போகுது. தேவன் போலியானது மேலேயும் தவறான வழிகளில் நடக்கிற மனிதர்கள் மேலேயும் ஒருபோதும் பிரியமாக இருக்க மாட்டார். அப்படி பிரியம் இல்லாதவங்க மேலே தேவனுடைய கோபம் இறங்கும். ஆமேன்.